அவன் கூட பேசாத சொன்னா கேட்க மாட்டியா? காதலில் விழுந்த பள்ளி மாணவி. பெரியம்மாவுடன் போடப்பட்ட திட்டம். இரவோடு இரவாக அரங்கேறிய கொடூரம். கிடுகிடுக்கும் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் தாலுகாவில் அமைந்துள்ளது பாகலூர் ஊராட்சி. இங்குள்ள பட்டவார பள்ளியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். 37 வயதான இவர் சுயமாக தொழில் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது. இவரது மனைவி காமாட்சி. இந்த தம்பதிக்கு 16 வயதில் ஸ்பூர்த்தி என்ற ஒரு மகள் உள்ளார். அவர் பாகலூர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் +1 படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி காலையில் வீட்டிலிருந்து சென்ற மாணவி மீண்டும் வீடு திரும்பவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர் தங்களுடைய மகளை பல்வேறு இடங்களில் தேடி உள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் மாணவி கிடைக்காததால் பதற்றமடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து பாகலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் 16 வயது சிறுமி காணாமல் போன விவகாரம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சிறுமியை யாராவது கடத்தி இருப்பார்களா அல்லது முன்விரோதம் காரணமா என பல்வேறு கோணங்களில் ஊர் மக்களிடம் விசாரித்து வந்தனர். இந்த விவகாரத்தில் 2 நாட்கள் ஆகியும் போலீசார் சிறுமியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதே வேளையில் தனது மகளை பறிகொடுத்த பெற்றோர் சோகத்திலேயே அந்த 2 நாட்களை கடந்து வந்தனர். இத்தகைய சூழலில் கடந்த 16ஆம் தேதி இரவு பட்டவார பள்ளியில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அண்ணா நகர் ஏரியில் காணாமல் போன சிறுமியின் உடல் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுமியின் பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார்கள். இதை அடுத்து சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஹொசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாணவியை யாரோ அடித்து கொன்று சடலத்தை ஏரியில் போட்டது போலீசார் விசாரணையில் உறுதியானது. அதன் பிறகு இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அப்போது கொலை செய்யப்பட்ட சிறுமியின் வீட்டின் அருகே இருந்த கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்ததில் அந்த கேமராவை சிலர் துணி போட்டு மறைத்தது தெரிய வந்தது. பின்னர் நள்ளிரவு மாணவியின் தந்தை பிரகாஷ் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு வந்ததும் அதில் பதிவாகியிருந்தது. இதனால் போலீசாரின் சந்தேகம் மாணவியின் பெற்றோர் மீது திரும்பியிருக்கிறது. இதை அடுத்து மாணவியின் தந்தை பிரகாஷ், தாய் காமாட்சி ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய தம்பதி பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் கூறியுள்ளனர். ஒரு கணம் இதை கேட்ட போலீசாரே கிடுகிடுத்து போயினர். அதில் 18 வயது பூர்த்தியாகாத மாணவி முத்தாலி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சிவா என்ற இளைஞரை காதலித்து வந்துள்ளார். இருவரும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர் தங்களுடைய காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பார்கள் என்ற நோக்கத்தில் சந்தோஷமாக சுற்றி திரிந்தனர். ஒரு கட்டத்தில் இந்த காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிய வரவே தங்களுடைய மகளை கண்டித்துள்ளனர். ஆனால் எதிர்ப்பை மீறி சிவா மாணவியை வீட்டை விட்டு அழைத்து சென்றுள்ளார். பின்னர் இது குறித்து மாணவியின் பெற்றோர் ஹொசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிவாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனை அடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த சிவாவும் மாணவியும் மீண்டும் காதலை தொடர்ந்தனர். இதனை மாணவியின் பெற்றோர் கண்டித்துள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று சிவாவை மறந்துவிட வேண்டும் என மாணவியிடம் பெற்றோர் கூறியிருக்கின்றனர். ஆனால் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது இதை கேட்டு ஆத்திரமடைந்த மாணவியின் தந்தை பிரகாஷ், தாய் காமாட்சி, பெரியம்மா மீனாட்சி ஆகியோர் சேர்ந்து கொண்டு தங்களுடைய சொந்த மகளை கட்டிலுக்கு பயன்படுத்தப்படும் கட்டையை வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் தலையில் பலத்த காயமடைந்த மாணவி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் கொலை செய்யப்பட்ட மாணவியின் சடலத்தை 2 வீலரில் எடுத்துச் சென்று 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏரியில் வீசிவிட்டு நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் போலீஸ் விசாரணை அடிப்படையில் மாணவியின் தந்தை பிரகாஷ், தாய் காமாட்சி மற்றும் பெரியம்மா மீனாட்சி ஆகிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது காதல் விவகாரத்தில் மாணவியை
பெற்ற தந்தையே கொலை செய்த சம்பவம் கிருஷ்ணகிரி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.